கடலூர் அருகே தாய் வீட்டில் இருந்த கணவனை மனைவி, மகன் மற்றும் சகோதரருடன் சென்று கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலியின் கணவர் இறந்த நிலையில் மீண்டும் அவருடன் காதலை கணவர் புதுப்பிக்க முயன்றதால் கொலை அரங்கேறியதா? கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 51 வயது தட்சிணாமூர்த்தி. இவரது மனைவி செண்பகம். இந்த தம்பதிக்கு 24 வயதில் ஒரு மகள், 16 வயதில் ஒரு மகன் உள்ளனர். மகளுக்கு திருமணமான நிலையில் மகன் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். செண்பகம் மற்றும் அவரது மகன் சொந்த ஊரில் வசித்து வந்தனர். தட்சிணாமூர்த்தி ஒரு மாதம் முன்பு சிங்கப்பூரில் இருந்து வந்துள்ளார். அதன் பிறகு கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி குடித்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு தட்சிணாமூர்த்தி மது போதையில் தனது தம்பி வீட்டில் அவரது தாயுடன் உணவருந்தி கொண்டிருந்துள்ளார். அப்போது மனைவி செண்பகம், மகன் மற்றும் மைத்துனர் பாலமுருகன் ஆகிய 3 பேரும் சென்று மது போதையில் இருந்த தட்சிணாமூர்த்தியை கத்தியாலும் கட்டையாலும் கற்களாலும் சரமாரியாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த தட்சிணாமூர்த்தியை இழுத்துச் சென்று தங்களது வீட்டின் உள்ளே போட்டு பூட்டிவிட்டு மூவரும் செண்பகம் தாய் வீட்டிற்கு சென்று விட்டனர். பின்னர் நேற்று காலை செண்பகம் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தட்சிணாமூர்த்தி இறந்து கிடந்தார். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் மங்கலம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்து போன தட்சிணாமூர்த்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் இதுகுறித்து மங்கலம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து செண்பகம், அவரது 16 வயது மகன் அண்ணன் பாலமுருகன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அந்த தட்டில் தான் சோறு ஒரு பட்டம் அவுத்து வச்சுட்டு போய் கை கைட்டு வரும்னு கை கை போன பிள்ளை தான். திரும்பி என் பிள்ளை வரல, மல்லாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு வரல. அங்கே அத்தனை பேரும் குடிக்கிட்டு அவன் மகன், அவன் பொண்டாட்டி, அவன் தங்க அண்ணங்காரன், அப்புறம் ஒரு 2 பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிச்சு மல்லாட்டை இதுதான் அடிக்கிறானுவோ இந்த காலத்தில். நான் இதை தான் பார்த்ததுனால கால் நொண்டி கலாச்சேன். ஓடம் வாங்கி எதுவுமே இல்லையே. நான் இப்படி தானே உட்காந்துருக்கேன். சாமி உயிர் போது விட்டுருங்களேன், என் உயிர் போது விட்டுருங்களேன், என் பிள்ளை துடிக்குதுங்க. கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. தட்சிணாமூர்த்தி திருமணத்திற்கு முன்னர் தனது ஊரைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்துள்ளார். அந்த பெண்ணின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்தார். அதனால் முன்னாள் காதலியுடன் தட்சிணாமூர்த்திக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த தட்சிணாமூர்த்தி அந்த பெண்ணிற்கும் அங்கு வேலை வாங்கி கொடுத்து அழைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணின் தாய்க்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டதால் ஊர் திரும்பினார். ஒரு மாதத்திற்கு முன்னர் தட்சிணாமூர்த்தியும் ஊர் திரும்பியுள்ளார். சமீபத்தில் அந்த பெண்ணின் தாய் உயிரிழந்தார். அந்த நிகழ்வில் தட்சிணாமூர்த்தி முன்னின்று அனைத்து வேலைகளையும் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவி செண்பகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆத்திரமடைந்தனர். இதையடுத்துதான் அவரை தாக்கி கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் போலீசார் கொலைக்கு வேறு ஏதும் காரணம் உள்ளதா என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பியவரை மனைவி, மகன், மைத்துனர் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.